குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த தேர்தல் என்னன்னா ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் அதிமுக போவதற்கு வாய்ப்பில்லை. அவர் விஜய் அவர்களுக்கு போவதற்கு வாய்ப்பு. இதே திமுகவுடன் இல்லை என்றால் காங்கிரஸ் உடைய நிலைமை என்ன? சரி, இதே காங்கிரஸோட திமுக இல்லை என்றால் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். there is no mandatory to tell MP MLA அப்படின்னா இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்னன்றேன். ஆனா விஜய ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கு காங்கிரஸ். நாளைக்கு விஜயோட கூட கூட்டணி போக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இப்பவும் சொல்றேன், 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுலதான் போட்டியே. அந்த அயோக்கிய பைய ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான்னு அது ஒரு வார்த்தை விட்டீங்களே சார். அது வந்துங்க பேசுறதெல்லாம் மறுக்கல, பேசுறது உண்மை. ஒரு வார்த்தை சொன்னா கெட்டு போயிடும். உங்களுக்கு அவ்வளவு பிரஸ்டேஜ் வெறி பிடிச்சு போய் கிடையாதுங்க. அந்த துறை ஒரு அயோக்கிய பேர் பொதுப்பணி தலைவர் உட்காந்துருக்கான். இல்ல இந்த செம்பரம்பாக்கம் ஏரி உபரி நீர் திறப்புல நீங்க அவ்வளவு தூரம் கோபமானீங்க. ஆனா இது கடந்த முறையும் உங்களை அழைக்கல அப்படிங்கிற பதிவை நீங்க போட்டிருந்தீங்க இல்லையா? தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுறதுக்கு என்ன காரணம்? இந்த அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கணும்? மக்கள் பிரதிநிதிகிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மக்கள் பிரதிநிதிகிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் எங்களை அழைச்சி போயிட்டு நீங்கள் உரிய மரியாதை கொடுங்க. ஒரு தகவல் தான் கேட்கணும். ஒரு தகவல் சொல்லுங்கள். நீங்கள் தகவல் சொன்னால் தான் நாங்கள் கிராம மக்களுக்கு சொல்ல முடியும். ஃபோனில் சொல்ல முடியும், நேரில் போய் சொல்ல முடியும். தண்ணி திறந்து விட்றாங்க, ஆற்று பக்கம் போகாதீங்க, குழந்தைங்களை விடாதீங்க, பெரியவங்க துணி துவைக்க போகாதீங்கன்னு சொல்ல முடியும். நான் சொல்லவே மாட்டேன், நான் எப்போ வேணாலும் திறப்பேன், இது மேண்டேட்ரி கிடையாது அப்படின்னு சொன்னால் இங்கே தானே வந்து அதிகாரம் ஆணவம். இன்றைக்கி அதான் பேசுகிறோம் நாங்கள். இப்போ இது பேசும்போது இதுவும் ஊதுவல்னு சொல்லுவீங்களா? ஏங்க நீங்கள் என்னங்க நீங்கள் ஒரு ஊதுவல் மாதிரி பேசுகிறீங்க, அதிகாரிகள்லாம் திட்டுறீங்கன்னா. தனியாக ஒரு மூத்த அமைச்சர் அவர் இன்றைக்கி நம்பர் 2 பொதுச்செயலராக அந்த திராவிட முன்னேற்ற கழக பேரியக்கத்தில் இருக்கார். அவருடைய துறையை பற்றி நாங்கள் தப்புன்னா தப்புன்னு சொல்கிறோம். அதுல ஒரு வார்த்தை வேற நீங்க சொல்லிட்டீங்க சார், வெறி பிடிச்சிருக்கு இந்த துறை, சாதி வெறி பிடிச்சிருக்கு. இது கோபத்துடைய வெளிப்பாடா? இல்லை இசை, அங்கே இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் சிறுகளத்தூர், காவனூர், அதில் தான் செம்பரம்பாக்கம் ஏறி வருது. அந்த ஊராட்சி மன்ற தலைவர் தலித் ஹரிகிருஷ்ணன், திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலர் மணி தலித், மாவட்ட பிரதிநிதி மாவட்ட கவுன்சிலர் ஹரி தலித், ஒன்றிய கவுன்சிலர் தலித், சத்தியமூர்த்தி சேர்மன் தலித். அதை சுற்றி எல்லாம் உள்ளாட்சி அமைப்பில் தலித்தையாக உட்கார வச்சுருக்கீங்களே. அவன் கேட்குறாங்கிட்ட ஒரு வார்த்தை தகவல் சொல்லக்கூடிய இதில் என்ன தவறு இருக்குது? நான் சொல்ல மாட்டேன், ஏன் சொல்லணும்? சொல்கிறதுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு கீழ்மட்டத்தில் இருக்கிற இன்ஜினியரும் சொல்கிறார். மேல் மட்டத்தில் இன்ஜினியர் இங்கிலீஷில் இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்குலாம் அண்ணா பேட்டி, தேர் இஸ் நோ மேண்டேட்டரி டு டெல் MP MLA அப்படின்னா இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்னன்றேன். சரி, அதிகாரிகளுடைய போக்கு அப்படி இருக்கு அப்படின்னா அமைச்சரும் இது மாதிரி தான் பதில் கொடுக்குறாரு. அப்ப இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? இது சமூக நீதி திராவிட மாடல்ங்கும் போது இது பெரிய கேள்விக்குறியா இருக்கே ஒரு தலைவருக்கே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைனா. இல்லை, அதுதான் சொல்கிறோம். இதுக்கும் ஆட்சிக்கும் அந்த கட்சிக்கும் நம்ம முடிச்சு போட முடியாது. இந்த இடத்துல மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு. அது வரலாற்று பிழை தான். இன்னைய வரைக்கும் ஒரு சாரி கூட சொல்லல. இன்னைய வரைக்கும் சாரி சார், நீங்கள் மனசில் ஒன்றே நினைக்காதீங்க, நாங்கள் வேணும்னு திட்டமிட்டு செய்யலை, ஒரு தவறு நடந்து போச்சு, இல்லை இனி வரும் காலங்கள் நாங்கள் இன்டிமேட் பண்ணுறோம் சொல்லலையே. ஏன் சொல்லலை? சொல்லி இருக்கணும்ல. அப்ப கூடவே அது சொன்னீங்களே சார், அந்த அயோக்கிய பைய ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான்னு அது ஒரு வார்த்தை விட்டீங்களே சார். அது வந்துங்க பத்திரிகையாளர் மத்தியில் இதை சொல்லலை. ஒருத்தர் பேரை சொல்லணும் அழுதார் அவர் என்கிட்ட. என்னங்க பெரிய ஏன் மக்கள் பிரதிநிதியாக வந்தோன்னு தெரியல, இவங்க மதிக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு. அப்போ நான் வரும்போது பேசிட்டு வந்து ஒரு 2-3 அதிகாரிகள் மேலே தொடர்ந்து கம்ப்ளைண்ட் இருக்காங்க. சாதாரண கம்ப்ளைண்ட்டில் பெரிய பெரிய புகார் இருக்கு. சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னாலும் அதுக்கு ஒன்றையும் விடை இல்லை, பரிகாரமும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு வரேன். பேசுறதெல்லாம் மறுக்கல, நான் பேசுறது உண்மை. பேசிட்டு வரோம். நாங்கள் பத்திரிக்கையாளர் முன்னாடி பேசலை. அது யாரும் செல்ஃபோனில் பின்னாடி இருந்து ஒரு பத்திரிகை துறை அறத்துக்கு எதிரான வேலையை பண்ணிட்டாங்க. சார், விஜயுடைய அரசியல்
இப்போ 2026 இந்த 4 முனை போட்டி விஜய் ஃபேக்டர்னால ஏதாவது மாறுதல்கள் வருமா? எப்படி இருக்கும்? ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்கிறது வெளியில உள்ள கணிப்பு. உங்களுடைய பார்வை, உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. இதில் நியூ ஓட்டர்ஸ் பெரும்பாலும் வந்து ஒரு புதிய கட்சியை நோக்கி தான் வாக்களிப்பாங்க. அது ஒரு சில லட்சங்கள் வாக்குகள் இருக்கும். அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பொலிட்டிக்கல் கால்குலேஷன் என்ன, இருமுனை போட்டி, 3 முனை போட்டி, இருமுனை போட்டி தான் நேரடி போட்டி இருக்கும். இன்னொரு முனை போட்டி வந்து நேரடியாக இருக்காது, அது மறைமுக தாக்குதல் தான் இருக்கும். ஒரு சின்ன சின்ன அவுட்ஃபிட்லாம் சேர்ந்து ஒன்று நிற்கும். இப்போ திமுக அதிமுக 2 பேரும் நிற்கிறாங்கன்னா இந்த பக்கம் எவ்வளோ கூட்டணி தலைவர்கள் இருக்காங்க, இந்த பக்கம் எத்தனை கூட்டணி தலைவர், எத்தனை கட்சிகள் இருக்குது, பலம் பொருந்திய கூட்டணியாக 2 பேரும் இடையில தான் போட்டி இருக்கும். 3வது அணி 4வது அணியெல்லாம் பெருசாக இருக்குது. இந்த தேர்தலில் என்னன்னா ஒரு ஆன்டி என்கம்பன்சி, எதிர் வாக்குகள், அரசு மேலே வந்து சங்கடங்கள் அதிருப்தி இருக்கிறவங்களாம் யாருக்கு போடணும்? அதிமுகவுக்கு போடணும். இந்த முறை அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பில்லை. அவர் விஜய் அவர்களுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு தூரம் விஜய் ஒரு மெயின் ஃபேக்டரா மாறுவாரா சார்? அதிமுக திராவிட கட்சியை விட விஜய்க்கு அவ்வளோ இருக்கு? தெரியல, அது காலம்தான் பதில் சொல்லணும். கூட்டம் வருது, காலம் தான் பதில் சொல்லணும். இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்பு அரசியல் களம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஒன்றையும் மாறல, அப்படியே தான் இருக்குது. செங்கோட்டையன் மட்டும்தான் வெளிப்படையாக வெளியில் வந்திருக்காரு. அப்போ விஜய் மேலே ஒரு அதிருப்தி, இந்த கரூர் சம்பவத்தினால 41 பேர் உயிர் போயிருச்சு, அந்த மாதிரி கூட ஒரு ஃபேக்டரி எதுவும் இல்லை? இல்லை, இது அதிருப்தியா அதிருப்தி இல்லையான்றது வந்து இப்போ சொல்ல முடியாது. விசாரணை போயிட்டுருக்கு, நீதிமன்றங்கள் தலையிட்டு இருக்காங்க. இந்த விசாரணை முடிவில் என்ன வருதுன்னு பார்க்கணும். ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. இது முடிவுக்கு வந்த பிறகு அவருடைய நிலைப்பாடு என்னென்னு பார்க்கணும். மக்கள்கிட்ட போக போகிறாரா, இல்லை இப்படி அமைதியாக இருக்க போகிறாரா, இன்னும் வீரியமாக இறங்க போகிறாரான்னு போக போக தான் ஏறக்குறைய ஜனவரி மாதம் தான் ஒரு கிளாரிட்டி வரும் எல்லாத்துலேயுமே. ஆனால் விஜயை பற்றி ரொம்ப காங்கிரஸ் கட்சி விமர்சனங்கள்லாம் பெருசாக வைக்கிறது கிடையாது. இப்போ கூட வீட்டில் வந்து பார்த்தது, அழைத்து பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து விஜய் வந்து பார்த்தாரு. அதை பற்றி கேட்டது கூட நீங்கள் என்கிட்ட கண்ணும் பார்க்கல காதும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி. இது என்ன நடக்குதுன்னா, எல்லோரும் வந்து ஒரு துக்க வீட்டில் இருக்கும் எல்லாமே. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பிணங்களை பார்த்தது, அந்த நிகழ்வுகளை கண்ணால் பார்த்ததெல்லாம், அந்த பாடிக்கு மேலாம் மாலை வைக்கும் போதெல்லாம் இன்னும் கண்ணுமுடிய 41 உடல்களும் தெரியுது. இதில் போயிட்டு நான் யாரை வந்து ஆதரவாக பேச முடியும், யாரை எதிர்த்து பேச முடியும்? இவ்வளோ பெரிய துக்கத்திலேருந்து மீண்டே வர முடியல. இப்போ நான் வந்து இது சரின்னு சொன்னால் ஒரு சாரார் வந்து அதை எப்படி சரின்னு சொல்கிறீங்கன்னு கேட்க போகிறாங்க. இல்லைங்க இது சரி இல்லைன்னா இன்னொரு சாரார் வந்து அதை எப்படி சரி இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு சொல்ல போகிறாங்க. நாம் துக்கத்தில் இருக்கோம், வேதனையில் இருக்கோம். அந்த குடும்பத்திலேருந்து இன்னமும் துக்கத்திலேருந்து அகன்று வெளியில் வரலை, இன்னும் அந்த துக்கத்திலேருந்து மீண்டு வராமல் இருக்காங்க. இப்போ போயிட்டு நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ அவரை சரின்னு சொல்கிறதோ எது சொன்னாலும் சரியாக வராது. பத்திரிகையாளர்களுக்கும் அதை பற்றி புரிதல் இல்லை. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள், மைக் எடுத்து வந்துடுறாங்க, நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். நான் என்ன சொல்லணும்? பிணத்து மேலே அரசியல் பண்ண முடியும்? அதனால தான் சொல்கிறேன், கண்ணங்கே தெரியாது காதம் கேட்காது, கொஞ்ச நாள் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறேன். அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் விஜயை ஒரு ஆப்ஷனாக வச்சிருக்கு காங்கிரஸ். நாளைக்கு விஜயோட கூட கூட்டணி போக வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி மென்மையான போக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது மென்மையான போக்கு தீவிரமான போக்குன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் போட்டு தொழிற்சி எடுக்க வேண்டாம், விமர்சனம் பண்ண வேண்டாம். அவர் ட்ராவல் பண்ணும் போதே இப்படிப்பட்ட விபரீதங்கள் நடந்து போச்சு, விபத்து நடந்து போச்சு. இப்போ எதுக்கு அவரை போயிட்டு நம்ம இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேசத்திற்கு தேவையில்லாத ஒரு கட்சி பாஜக. நாங்கள் வந்து ரொம்ப எதிர்க்க வேண்டிய சிஸ்தாந்தத்தை, பாசிசத்தை ஒரே ஒரு இயக்கம் பாஜகவும் பாஜக கூட இருக்கிறவங்களுக்கு தான். அதே இந்த மண்ணில் கால் ஒன்றை விடக்கூடாது, அந்த ஃபோக்கஸில் தான் இருக்குமா கண்டி இப்படி விஜய் இன்னொருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஒரு கூட்டணி, அதை பற்றிலாம் எங்களுக்கு சிந்திக்கவே நேரம் கிடையாது. நிறைவாக சார், இப்போ விசிக தரப்புலேருந்து பேசுகிறவங்களும் சரி, திரும்ப அவர்கள் கூட சொல்கிறாங்க, நாங்கள் இருக்கிற கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய கட்சி வளர்ந்திருக்கிறது, எங்களுக்கான வாக்கு வங்கி இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி காங்கிரஸ் இருக்கிற கூட்டணி வெற்றி பெறும், காங்கிரஸ் இல்லைன்னா தமிழ்நாடு அரசியலில் அந்த கூட்டணிக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குதா? அதான் யதார்த்தமான உண்மை, நீங்களே சொல்லிட்டீங்க பதில். காங்கிரஸ் இருக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும்,
2024 காங்கிரஸ் இருக்க கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு, 21 வெற்றி பெற்றிருக்கு, 21 உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு, 2019 வெற்றி பெற்றிருக்கு. நாங்கள் எங்கே வெற்றி பெறலை சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லா இடத்துலையும் தொடர்ந்து வெற்றி தான். 5 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம். இதே கொஞ்சம் மாற்றி பேசுகிறாங்களே சார், திமுகவோட இருக்கிறதுனால தான் காங்கிரஸுக்கு வெற்றி வாய்ப்பு. இன்னைக்கு 24 வரைக்கும் வெற்றியை கொடுத்தோன்னா இன்னைக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு குரலை உயர்த்துறாங்க. இதே திமுகவுடன் இல்லை என்றால் காங்கிரஸுடைய நிலைமை என்ன? சரி, இதே காங்கிரஸோட திமுக இல்லை என்றால் என்னவாகும் நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு மாநில தலைவரா சொல்லுங்க. காங்கிரஸ் இதே திமுக தேர்தல் என்பது 1 + 1 2 கிடையாது. தேர்தல் அரித்மெட்டிக்ஸ் வேற. 1 + 1 2ன்னு சொன்னால் தேர்தல் அரித்மெட்டிக் 1 + 1 11. இதுதான் தேர்தல். என்கிட்ட 100 ml பெட்ரோல் இருக்குது, உங்ககிட்ட 900 ml பெட்ரோல் இருக்குது. நீங்கள் திமுகன்னு வச்சுக்கோங்க, வெளிப்படையாக பேசுவோம். நீங்கள் திமுக 900 ml பெட்ரோல், நான் காங்கிரஸ் வெறும் 100 ml தான் இருக்குது. நீங்கள் மிகப்பெரிய ஒரு குவாண்டம் வச்சுருக்கீங்க. இங்கேருந்து தலைமைச் செயலகம் போகணும், 1 லிட்டர் பெட்ரோல் இருந்தால் தான் போக முடியும். உங்கள் கார் மெமோரியல் வார் மெமோரியலே நின்றுடும். என்னுடைய 100 ml பெட்ரோலை ஊற்றினா தான் கோட்டைக்குள்ளே போய் சேரும். இதுதான் தேர்தல் அரித்மெட்டிக்ஸ். இந்த புரிதல் எனக்கும் இருக்கும், அவங்களுக்கும் இருக்கும். ஆகையால் யாரையும் குறைச்சி மதிப்பிட முடியாது. தேர்தல் என்பது எத்தனை சதவீத வாக்குகளில் ஆட்சி அமைக்கிறாங்கன்றதை பாருங்கள். 1%, 2%, 3%, இதில் தான் ஆட்சி மாற்றம் வருது. என்றைக்கும் காங்கிரஸுக்கு 10% வாக்குகள் இருக்குது. எங்க சார் இருக்கு? தமிழ்நாடு கடைசியா 2021 சட்டமன்ற தேர்தல் கணக்குப்படி 4.21. 21, 91, 81க்கு போகாதீங்க. இப்போ இந்த 2 ஆண்டுகளா சொல்லுங்க. 2024 10+ விழுக்காடு வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கோம். இப்போ கிராம கமிட்டி மூலியமாக எனக்கு அதை சொல்ல தெரியல, நீங்கள் பார்க்க போகிறீங்க. காங்கிரஸ் இல்லாத கிராமங்களே இல்லை என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறோம். டேட்டாபேஸ், அந்த டேட்டாபேஸை இங்கே நாங்கள் ஒரு முறைக்கு ஆன்லைன் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணி ஏஐசிசியில் எடுத்து போயிட்டு அவங்க வெரிஃபை பண்ணியிருக்காங்க. வெரிஃபை பண்ணி இதெல்லாம் உண்மையான கமிட்டின்னு சொல்லிட்டு இப்போ ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் வாழ்த்து மெசேஜ் அனுப்ப போகிறாங்க. இப்போ இவ்வளோ இடத்த நாங்கள் அடைஞ்சிருக்கோம். ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் காங்கிரஸ் நடந்துட்டு இருக்கு, அமைதி புரட்சி. போக போக தெரியும். 100 ml சொன்னீங்க. அந்த 100 ml காங்கிரஸை இதே 900 ml இருக்கிற திமுக விசிகாவை வச்சோ மற்ற கூட்டணி கட்சிகளை வச்சோ பகிர்ந்து அதை கொண்டு போய் இலக்கு அடைஞ்சிட்டா 900 mlன்றது எல்லோரும் சேர்த்து தான் சொல்றேன். ஓ, திமுகவுக்கு மட்டும் நீங்க காங்கிரஸ் இல்லாத நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அப்ப கடந்த தேர்தலை பார்த்தீங்களா, அம்மையார் ஜெயலலிதா 2016 21 வரைக்கும் 5 ஆண்டுகள் ஆட்சியில் ஒரு வருஷம் அவங்க, எடப்பாடி 4 வருஷம், 1% வாக்குகள் தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதுக்கு இன்னும் முன்னாடி போய் பார்த்தீங்களா 2011 2.5% தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. எல்லா எலெக்ஷன் எடுத்துங்க நீங்க, 10% டிஃபரன்ஸ் எல்லாம் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது, 20% யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. அந்த கிளைமேட்லாம் தமிழ்நாட்டில் இல்லை. சரி, புரிய வேணும் உங்களுக்கு, புரிய நினைக்கிறேன். இல்ல, எங்களுக்கு புரியறது இல்ல. நீங்க காங்கிரஸ் மாநில தலைவரா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட மாநில தலைவரா நீங்க சொன்ன செய்தி புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் அப்படிங்கறத எல்லோருக்கும் நான் எடுத்துக்கிறேன். எல்லோருக்கும் புரியும் கண்டிப்பாக சார். பொலிட்டிக்கல் கிளைமேட்டும் மாறும்னு எதிர்பார்க்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி சார். இதுவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் ஸ்ரீபெரும்புதூர் சட்டப்பேரவை தொகுதியின் உறுப்பினருமான திரு செல்வ பெருந்தகை அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.